வணக்கம் மச்சான், சிவை ஜிமெயிலேருந்து தம்பி இருந்தாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபி உறவுகளுக்காண்டி இன்னொரு பதிவு. ஏன்னா அந்த மஞ்சட்டு சொந்தங்கள் எப்படின்னா மஞ்சட்டு ஃபோட்டோகிராஃபி மஞ்சத்தில் ஃபோட்டோ எடுக்கிறவங்க மோஸ்ட்லி யாரும் அமௌண்ட் வாங்குறதில்ல. இப்போ புதுசாக நிறையா ஃபோட்டோகிராஃபி லாங்லேருந்து வந்து எடுக்கிறவங்க அமௌண்ட்டு கேட்குறிய ஸ்க்ரீன் வீடியோ மாதிரி இன்ஸ்டாலே நிறையா பார்த்துருக்கேன். நான் போட்டுருக்கீங்க அது எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுலேருந்தே வாங்கிக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி அமௌண்ட்டுலாம். ஏன்னா நானும் கொண்டு போய் கட்டையில் அடைச்சோம். நம்ம காலெல்லாம் கீழக்கரையில் அடைச்சப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்டேன், இந்த மாதிரி அமௌண்ட்டு சென்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணினாங்க, டாக்குமெண்ட்டில் நமக்கு ஃபோட்டோஸை போட்டு விட்டாங்க. ஒவ்வொரு ஆளுங்க அந்த மாதிரி தான் கேட்குறிய. ஏன்னா மஞ்சத்தில் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் வாங்குவீங்களாம் வாங்க மாட்டீங்கலாம் தெரியாது, எடுத்துறாங்க. சட்டுன்னு இன்ஸ்டாவில் அவங்க ஃபோட்டோவை பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்குறப்ப நீங்கள் காசுங்கிறப்ப அவங்க கோவப்பட்டு திட்டிறான்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சொன்னீங்க. அது ஓகேண்ணே. ஆனால் அந்த அமௌண்ட்டு கேட்குறது கொஞ்சம் கம்மியாக கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆள் அமௌண்ட்டு கூட கேட்குறிய, ஒவ்வொரு ஆள் கம்மியாக கேட்குறிய, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அது கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ லாங்கிலேருந்து வாரிய, காசு போட்டு கேமரா வாங்கியிருக்கீங்க, உங்கள் செலவு இருக்குது வந்து போகிறது. சப்போஸ் மஞ்சத்தில் கேமரா விழுந்துட்டாலும் அதுக்கு செலவு இருக்குது, அதெல்லாம் எனக்கு புரியுது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அதை நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, வாங்குங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கும் சொல்ல முடியாது. அது எப்படின்னு பார்த்து நீங்கள் தான் பேசி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பேட் வாய்ஸில் திட்லியெல்லாம் காசு கேட்டால் அதை பண்ணாதியே செய்யாதியே, அப்புறம் அவங்களும் பேசுகிறாங்க 2 பேருக்குள்ள அப்புறம் சண்டை வரும். அடுத்த மஞ்சத்தில் பார்க்குறப்ப எடுத்த ஃபோட்டோவுக்கு பிரச்சனை. அது கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. என்னென்னு காசு கேட்டானா எவ்வளோ செலவு பண்ணுறோம், அவங்க ஏதோ கம்மியாக கேட்டாங்கன்னா போட்டுவிடுங்க. ஒவ்வொரு ஆள் கூட கேட்குறியா அது மாதிரி கேட்காதீங்க. ஆமாம், ஒரு ஃபோட்டோவுக்கு 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா கேட்டாலும் அந்தண்ணே 10 ரூபா கேட்டதுக்கே திட்டினின்னு சொல்லி அவர் சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். கொஞ்சம் போடுங்கண்ணே, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபி அன்னை சொன்னார். அவங்களுக்கு அது இந்த பதிவு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாற்றிக்கங்க, பண்ணிக்கங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுலேயும் எடுக்கிறீங்களாம், எடுத்துகிட்டு அமௌண்ட்டு கேட்குறீன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோவா நம்ம வாட போகிறதில்ல, நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதுலேயும் ஒரு இது வந்துடக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே நமக்கு மஞ்சட்டு மாடு தான், நம்மளை பொறுத்தளவில் மாடு தான். அதனால பார்த்துக்கங்க. எப்படின்னு மாட்டுக்காண்டி தான் கொண்டாந்து அவுக்குறது நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீன்னு எதிர்பார்த்து யாரும் மாடை அவுக்குறது இல்லை. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுப்பேன்னு எடுத்து சப்போஸ் நம்ம மாடை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். எனக்கே நிறையா வரும், அவன் மாடை ஃபோட்டோ எடுத்துருக்காளே அப்படின்ட்டு. அதனாலே வந்து கேட்போம். நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாக கம்மியாக பார்த்து கேட்டீங்கன்னா அவங்களும் கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. மிக்க நன்றி. நம்ம ஃபோட்டோகிராஃபி உறவுகள் இதில் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நம்ம உறவுகளும் மஞ்சட்டு உறவுகளும் இந்த போய் திட்டாதியே பண்ணாதியே. ஆமாம், அவங்க கொஞ்சம் மனசுக்கு, ஏன்னா அவங்க லாங்கிலேருந்து வந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட திட்டும் வாங்கிக்கிட்டு அதை பார்த்துக்கங்க எப்படின்னு.